காணாமல் முழங்கால் சங்க தலைவர் முதல் கட்டமாக காணாமல் போனோர் சம்பந்தமான விசாரணைகள் மேற்கொண்டு வர செயலணி ஆனது சர்வதேச விசாரணை முறைப்படி அந்த விசாரணை செயலணி அமைக்கப்பட வேணும். காரணம் என்னவென்றால் கடந்த கால பகுதிகளில் ரவிராஜ் செம்மணி படுகொலை, ஆக்ஷன் ஃபார்ம் மூதூர் படுகொலை 10 ஆண்டுகள், மற்றது பாராளுமன்ற உறுப்பினர் ரவிராஜ், ஜோசப் ராசிங்கன் அவர்களுடைய வழக்குகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுகளெல்லாம் ஒரு கலப்பு நீதிமன்ற முறையில் விசாரிக்கப்பட்டு அது கிடப்பில் கிடந்து அதில் நடுமுறைக்கு அந்த வழியாக இருக்குது. அதனால் காணாமல் போனது. அது சம்பந்தமாக அமைக்கிறது என்றால் தலைமை அலுவலகம் அமைக்கிறது என்றால் ஒழுங்காக அமைக்கப்பட வேண்டும். கிளை அலுவலகங்கள்னு சொன்னால் எங்களிடம் மாவட்ட ரீதிகளாக கிளை அலுவலகங்கள் அமைக்கலாம் என்றது என்னுடைய கருத்து. ஏனென்றால் அனைத்து மாவட்டங்களும் அவனியாக ஒரு நடுமையான இடமாக இருக்கிறதால எங்களோட மாகாணத்துக்கு இலகுவாக இருக்கும். வடகிழக்கு இணைஞ்சதுன்றதால மட்டக்கிழப்பு திருவண்ணாமலை இதுலேருந்து வாராக்கள் மதுரை அது வடக்கு கிழக்கு இவியல் இந்த மாதிரி இந்த செயலானி இதை எடுக்க போகும்போது எங்களுக்கு தெரியாது.